மகான்கள் ஏன் பயிற்சி குடுத்தாங்க தெரியுமா நம்மளுக்கு? மனசு எப்ப பார்த்தாலும் நம்மள துன்பமாவே வச்சிருக்கும். வேதனையாவே வச்சிருக்கும். ஒரு கலக்கமாவே வச்சிருக்கும். ஒரு கலங்கலாவே வச்சிருக்கும். அவன் என்ன சொல்லிட்டான்? இவன் என்ன சொல்லிட்டான்? நம்மள என்ன நினைப்பாங்க? நம்ப இப்படி இருக்கமே! நம்ம இன்னும் வளரலையே! நம்ம இன்னும் இப்படியே இருக்கமே! இத பத்தி யோசிச்சு, 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 யோசிச்சு மனிதன் மனசு வெம்பி போயிருக்கான். வெறுத்து போயிருக்கான். அதனால மனசு என்பது ஒரு மயக்கம். அது ஒரு மாயை. அது எப்போ பார்த்தாலும் நம்மள துன்பத்திலேயே ஆழ்த்தின்னு இருக்கும். துன்பத்திலேயே வச்சுன்னு இருக்கும். அதனால தான் மகான்கள், சித்தர்கள், யோகிகள், ஞானிகள்லாம் பயிற்சி குடுத்து அத அடக்கி வையி, அத செம்மையாக்கு, அத பக்குவப்படுத்து, அத சமமாக்கு. அதனால தான் இந்த பயிற்சிகள்லாம் குடுத்தாங்க. இந்த தியானம், தவம், யோகம் இது எல்லாமே வழிபாடு, ஆன்மீக பாதை, சத்சங்கம் எல்லாமே எதுக்கு கேட்டிங்கன்னா, இந்த மனசுக்காக தான். ஏன்னா, இந்த மனசு அவ்ளோ ஒரு ஒரு கொலைகாரன். அவ்ளோ ஒரு கொடுமைக்காரன். அவ்ளோ ஒரு எப்படி சொல்றது? அவன் ஒரு குடிகாரன். எப்போ பார்த்தாலும் பெனாத்தினே இருப்பான். எப்போ பார்த்தாலும் நம்மள டார்ச்சர் பண்ணினே இருப்பான். அதனால தான் இந்த பயிற்சிய குடுத்து அவன அடக்கி வைக்க சொல்றதுக்கு காரணமே அதான்.